வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நான் கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் சிந்தனையாக பல சிந்தனைகளை செய்து வருகிறோம். இன்றைய சிந்தனை ஒரு ஞானியினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை நாம் இதுவரை சிந்தித்து வருகிற அந்த சிந்தனையோடு ஒரு ஒப்பீடாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு இந்த தலைப்பு, நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, ஏற்கனவே நாம் அதை பற்றி பேசியிருக்கோம். கர்மவினை கழிக்கும் ரகசியங்கள் இல்லை, கழியும் ரகசியங்கள் என்று அது தானாக நடப்பதாக நாம் அங்கே அந்த தலைப்பு கொடுத்திருக்கிறோம். இப்போது நமது முன்னோர்களிலே பல ஞானியர்கள், இந்தியாவிலே பல ஞானியர்கள் அந்த ஞானம் என்ற ஒரு நிலையை அடைந்தவர்கள், உணர்ந்தவர்கள். புத்தர் முதல் கொண்டு ரமண மகரிஷி வரை எத்தனையோ ஞானிகளை பார்த்திருக்கிறோம். இப்போது எல்லோருக்கும் பரிச்சித்தமாக தெரிந்த பெயர்களிலே டி. கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஞான தத்துவங்களை கூறியவர் டி.ஜி. கிருஷ்ணமூர்த்தி. இப்போது அவருடைய உடனிருந்து பயணித்த இன்னொரு ஞானி என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவர் பெயர் யூ.ஜி. கிருஷ்ணமூர்த்தி. இப்போ அந்த யூ.ஜி. கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஃபிலாசபி படித்தவர். ஓஷோ அவர்களும் ஃபிலாசபி படித்தவர். இவர் அந்த ஃபிலாசபி முழுவதையும் படித்த பிறகு தான் படித்த அத்துணையும் வீணானது என்பதை உணர்ந்த இடத்தில்தான் அவருக்கு ஞானம் என்பது கிடைக்கிறது. இதை ஓஷோ அவர்களும் பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். நாம் இந்த ஞானத்தை அடைவதற்காக என்னென்ன பாதைகளையெல்லாம், எந்தெந்த தத்துவங்களையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ, கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, கற்று அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அவை அனைத்தையும் எப்பொழுது நீங்கள் விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் ஞானம் என்று சொல்லுகிறார். அப்போ இவை அனைத்தும் அது அந்த நிலையை அடைவதற்கு நமக்கு பயன்பட்டதை தவிர, ஆனால் கடைசியில் அதை நம்மிடம் வைத்துக்கொண்டே இருக்கும் வரை அந்த ஞானம் என்பது கிடைக்காது என்று அவர் சொல்லிவிடுவார். இப்போ சாதாரணமாக ஒரு உதாரணத்தையே பார்ப்போம். ஒரு ஏணியை வைத்து ஒரு மாடி மீது ஏறுகிறோம். இந்த ஏணி அந்த மாடிக்கு செல்வதற்கு நமக்கு துணையாக இருக்கிறது. அந்த ஏணி இல்லாமல் அங்கே மேலே ஏற முடியாது. சரி, இப்போது அந்த ஏணியில் ஏறி உச்சிக்கு சென்று விட்டோம். இப்பொழுது நம்மை இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்தது இந்த ஏணி தானே.
இந்த ஏணியை எப்படி நாம் விட்டு விட்டு பிரிவது? அந்த ஏணியை என்ன பண்ணணும்? டோட்டலாக துறந்து நம்ம என்ன பண்ணணும்? மேலே போயிடணும். இந்த ஏணியை எப்படி துறப்பது என்று ஏணியின் கடைசி படியிலேயே நின்று கொண்டிருந்தால் நாம் அங்கு எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தை அடைய முடியாது, அங்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை பெற முடியாது. அப்போ அங்கு என்ன அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக மேலே ஏறினோமோ அந்த அனுபவமே கிடைக்காது. இங்கே ஏணியினுடைய அந்த நினைவு மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்போ அந்த ஏணியை விட்டுட்டு தான் நம்ம மேலே போகிறோம். அதுபோல் இப்போது இந்த தத்துவங்கள் அனைத்தும் நம்மிடமிருந்து விலகினால்தான் ஞானம் என்று ஓஷோ சொல்கிறார். இப்போது அவர் சொல்லும்போது இதெல்லாம் வேண்டும், கடைசியில் அவையெல்லாம் நம்மிடமிருந்து விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்னா, ஞானம் என்பதை அடைவதற்கான பாதைகள் எந்தெந்த பாதைகள் இருந்தாலும் சரி, அது புத்தருடைய பாதை ஒரு பாதை, ஜீசஸினுடைய பாதை ஒரு பாதை, ரமணருடைய பாதை ஒரு பாதை, ஓஷோனுடைய பாதை ஒரு பாதை, இது மாதிரி ஒவ்வொரு மகான்களுடைய பாதையும் ஒவ்வொரு விதமான பாதையாக இருக்கிறது, தத்துவங்களோடு இணைந்த பாதையாக இருக்கிறது. வேதாத்ரி மகர்ஷியினுடைய தத்துவங்களோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த அனைத்து எந்த பாதைகளாக இருந்தாலும் அத்துணையும் பயனற்றது, வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற, இதனால் எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டால் இந்த பாதைகள் அனைத்துமே எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். இப்போது இந்த தத்துவங்கள் அனைத்து, இப்போ வேதாத்திரிய தத்துவங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது மகரிஷி அவர்கள் மனதில் உதித்த எண்ணங்களின் வெளிப்பாடு. அதே போல் ஒவ்வொரு மகான்களினுடைய எண்ணங்களின் எழுந்த வெளிப்பாடு. அப்போ எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்த ஞானத்தின் வழி செல்லக்கூடிய, ஞானத்தை அடைவதற்கான பாதைகள். அப்போ அந்த பாதைகள் அனைத்தும் உபயோகமற்றது அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போ ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சிந்திக்கணும். இப்போ நாமெல்லாம் ஒரு பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி யூஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய இந்த தத்துவத்தை எடுத்து நான் பேசுவதால் யூஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த அவருடைய பாதைக்கு நாம் சென்று விட வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. இப்போது ஒவ்வொரு ஞானிகளும் அவர்கள் அடைந்த நிலையில் அவர்கள் பேசிய தத்துவங்கள் வேறு வேறாகத்தான் இருக்கிறது. அது இப்பொழுது நமக்கு அது ஒரு புரிதலை கொடுப்பதற்கு அதை நாம் சிந்தனையாக எடுத்துக்கொள்கிறோம். இப்போ அவர் சிந்தனையே செய்யக்கூடாதுங்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அவருடைய சிந்தனையே நாம் சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் மனிதன். புத்தர் இறைவனுக்கு சிலை வடிவமே கிடையாது, உருவமே கிடையாது இறைவன் என்று, அந்த சிலை வடிவமே கிடையாது, சிலைகளே இல்லை என்று சொன்ன புத்தருக்குத்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிலைகள், அதிகமாக சிலைகள் இருக்கிறது. அப்போ அவர் எதெல்லாம் இல்லைன்னு சொன்னாரோ அதுதான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இவர் என்ன சொல்கிறார்? இந்த சிந்தனைகளே கூடாதுங்கிறார். ஆனால் இப்போ அதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இது எதற்காக சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இப்பொழுது நாம் ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பாதையில் நாம் சரியாக போய்கொண்டிருக்கிறோமா, இல்லை இந்த பாதையிலேயே நாம்
தடம் மாறி போய்கொண்டு இருக்கிறோமா என்று நம்மளை நாமே தற்சோதனை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த சிந்தனை. ஏன்னு கேட்டால், இப்போ வேதாத்திரிய தத்துவத்தில் ஞானத்தை நோக்கிய பாதை என்று ஒன்று இருக்கிறது. அதுதானே மகரிஷி கொடுத்திருக்கிறது, ஞானத்தை நோக்கிய ஒரு பாதை. அதில் நம்ம சரியாக போகிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அது எப்படி பாடினது அப்படின்னா, அந்த நிலையை அடைந்தார்களே, அந்த அடைந்தவர்கள் வெவ்வேறு நிலையில் அடைந்தார்களே, அந்த அடைந்த நிலையில் அவர்கள் சொன்ன அந்த ஞானம், அந்த அனுபவம் இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதைக்கு ஓரளவுக்கு அதை அந்த இடத்தை அடைவதற்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா, இல்லை நாம் எங்கோ இதிலும் நாம் தடம் மாறி சென்று விட்டோமா என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான். அப்படி இல்லை என்று சொன்னால், நாம் இந்த தத்துவத்திலேயே தவறாக செய்து கொண்டு இருக்கிறோம், தவறாக சென்று கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இதை சிந்திக்கிறோம். அப்போ இது எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டது, அதனால் இந்த பாதைகள் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ எந்த பாதையிலும் பயணிக்க வேண்டாமா அப்படின்னா, அவர் எதுலையுமே பயணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அப்படியே ஜஸ்ட் பி, ஞானமாக இரு அப்படின்றார். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த முடிவான நிலையில் இப்பொழுதே இரு என்று சொல்லுகிறார். இவர் சனத்தில் அந்த ஞானம் என்ற நிலைக்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாம் என்ன சொல்கிறோம், மகரிஷி என்ன சொல்கிறாரு, விட வேண்டியதை எல்லாம் விட்டு விட்டால் பெற வேண்டியதெல்லாம் அந்த இடத்துல பார்ப்பா என்று சொன்னார். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த விடுவதற்கான ஒரு முயற்சியை கூட விட்டு விடு அப்படிங்கிறார். விட வேண்டியதை விடுவதற்கு நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. நிறைய பேர் சொல்கிறாங்க, தமிழானந்த யோகம் எல்லாத்தையும் விட சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுன்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் புறபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த விடுவதற்கான முயற்சியை விட்டு விடுகிறாரு. இது எவ்வளவு, இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறாரு. இப்போ அதையே விட்டு விடு அப்படிங்கிற அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இது என்னென்னா, நாம் அந்த விடுவதற்கான முயற்சி என்று சொன்னால் நாம் விட்டுக்கொண்டே இருக்கிறோம். விட வேண்டியதை விடலை, அதை என்ன பண்ணுறோம், அதை விட்டுக்கொண்டே இருக்கிறோம். எப்போ விட்டு முடிப்பீங்க? கொஞ்ச நாள் ஆகும், சில வருடம் ஆகும், சில தலைமுறை ஆகும். இப்போ இப்படி தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இவர் யூஜி என்ன சொல்கிறார், நீ விடமாட்ட, நீ விட்டுக்கிட்டே இருப்ப, நீ விடமாட்ட அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால், இந்த தத்துவங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களோடு அவர் தர்க்கவாதம் செய்கிறார். டிஜி கிருஷ்ணமூர்த்தி, இப்போது அந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி, அதாவது இவர் பேர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. அந்த ஜேகே என்பவரும் இவரும் நண்பராகத்தான் இருந்திருக்கிறார்கள். இப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தியிடம் இவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் இவ்வளவு தத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஞானத்தை அடைவதற்கான பாதையை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், இதில் பயணித்து எத்தனை பேர் அந்த ஞானத்தை அடைந்தார்கள்? பயணித்து கொண்டே இருக்கிறார்கள், நீங்களும் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், நீங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், அவர்களும் போய்கொண்டே இருக்கிறார்கள், யாரும் ஞானமடைந்ததாக தெரியவில்லையே. எதுக்கு இப்படி வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெட்டியாக அவங்கள நடக்க விடுறீங்க அப்படின்னு அவரிடமே அவர் கேட்கிறார். அப்போ அந்த விடுவதற்கான முயற்சியை கூட விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ இது ஒரு நொடியில் ஞானம் என்பதாக இருக்கிறது இவர் சொல்கிறது. இப்போ என்னென்னா, இதுவே இப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இப்போது ஆன்மீகம் என்ற பாதையில், ஞானம் என்ற பாதையில் பெறுதல் என்பது இப்போது பிரபல்யமாகிக்கொண்டே இருக்கிறதே. அப்போ அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்த ஞானத்தின் பாதையிலிருந்து அஞ்ஞானத்தை நோக்கிய பாதையை நோக்கி தடம் மாறி செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது.
இப்போ நாம் ஒரு தெளிவுக்கு வருகிறோம். என்ன என்று சொன்னால், நாம் இந்த ஞானத்தின் பாதையில் நாம் விலகி தடம் மாறி செல்லவில்லை, அதனுடைய பாதையில் நிற்கிறோம். அந்த அளவில் நாம் என்ன பண்ணலாம், ஒரு சரியாக இருக்கிறோம் என்று நம்மை தற்சோதனை செய்து நாம் என்ன பண்ணிக்கலாம், அதை உணர்ந்து கொள்ளலாம். நாம் அந்த பாதையில் தான் இருக்கிறோம். யாரெல்லாம் பெறுதல் என்ற நிலைக்கு செல்கிறார்களோ, பெறுதல், அதாவது பெறுதல் என்று சொன்னால் மகரிஷியினுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டே இந்த பிரபஞ்ச சக்தியை வைத்து இதை பெறுவது, அதை பெறுவது, வாற்றின் மூலமாக இதை பெறுவது, தனாச சங்கல்பத்தின் மூலமாக பெறுவது, பஞ்சபூத நவகிரகத்தின் தவற்றின் மூலமாக பெறுவது, இது எல்லாத்தையுமே பெறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இப்போ பார்க்கிறோம் அல்லவா. அது ஞானத்தின் பாதையிலிருந்து விலகிச் செல்லக்கூடியது. நான் அதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அது ஒரு புதைகுழியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதை. அதுக்கு போகாமல் இருக்கிறோங்கிற அளவில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் ஒரு ஊர்ஜிதம் செய்து கொள்ளுகிறோம். சரி, அப்போ இப்போது இந்த இடத்தில் நாம் இதை விட்டு விடலாமா, இந்த பாதையை விட்டு விடலாமா, இவர் சொல்கிற மாதிரி விட்டு விடலாமா என்றால், அவருக்கு சாத்தியமானது நம் அனைவருக்கும் சாத்தியமாகும் என்பது சரியாக இருக்காது. எல்லோருக்கும் சாத்தியமாகாது. அப்புறம் எதுக்கு அவரை கம்பேர் பண்ணி பேசுகிறோம்? இதில் யாராவது ஒருவருக்கு சாத்தியமாகலாம், சொல்ல முடியாது. இப்போ நாம் அதையும் தெரிந்து கொள்கிறோம். இல்லாவிட்டால் ஒரு சன நேரத்தில் அத்தனையும் விட்டு ஜஸ்ட் பி என்ற நிலையில் அந்த ஞானத்தை உணர்வது என்பது ஒரு சிலருக்கு யாருக்காவது சாத்தியமாகலாம். ஆனால் பெரும்பாலும் நமக்கு சாத்தியமாகாது என்பது ஒரு நிலையாக இருந்தாலும், இப்போது இதை தெரிந்து கொள்வதால் நமக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த விடுதல் என்பதிலே இதுவரை என்ன வேகத்தில் சென்று கொண்டிருந்தோமோ அந்த வேகம் 2 மடங்காக 3 மடங்காக மாறும். ஏன்? கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். நாம் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கோங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வேகமாக நடப்போமா இல்லையா? இப்போ எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் சிக்கிட்டோம், தேடி பிடிச்சி அப்படியே நம்ம ஊருக்கு போகிற அந்த ரோடை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாச்சு. கண்டுபிடிச்சி ஒரு ரோட்டுக்கு வந்துட்டோம், அதிலிருந்து வந்தோம், மெயின் ரோடை பிடிச்சிட்டோம். இப்போது சரியான ரோட்டுக்கு வந்து விட்டோம் என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த ரோட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம நடக்கிறது எப்படி இருக்கும்? தேடுதலோடு, பயத்தோடு, ஒரு சந்தேகத்தோடு கூடிய நடையாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த உறுதியான அந்த இடத்துக்கு ரோட்டுக்கு வந்துட்டோன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வேகமாக நடப்போம். எப்படி அந்த வேகம் வந்தது என்று கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை, சந்தேகம் தெளிவாகிவிட்டது. அங்கு குழப்பம் இல்லை, தெளிவாக இருக்கிறது, வேகம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வேகம் அதிகமாகிறதுக்கு தான் இந்த ஒரு தெளிவுக்கு நாம் இதை உணர்ந்து கொள்வதற்காக இதை பார்க்கிறோம். சரி, இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இயல்பாக இருப்பது என்பதுதான் ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ இப்போ நம்ம அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்காக நீங்கள் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் என்ன என்று சொன்னால், அந்த இயல்பாக இருப்பதற்கு தடைகளை புரிந்து கொள்வதுதான் இப்பொழுது நீங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை என்று சொல்கிறார். அப்போ அது இயல்பாக இருப்பது என்பதுதான் ஞானம். அப்போ அதற்கு எதெல்லாம் தடை என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்பொழுது இத்தனை தத்துவங்களும் என்று சொல்லுகிறார். சரிதானே? அவர் சொல்லுவது சரிதானே? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இதெல்லாம் தடையாக இருக்கிறது, இது ஒவ்வொன்றா நீக்கணும், விடணும், அந்த தடைகளை விட வேண்டும் என்பதற்காக ஒரு பயணம் செய்கிறோமே. இவர் என்ன சொல்கிறாரு, இது எதுக்கு இத்தனையும் போட்டுக்கிட்டு இப்படி இழுத்துட்டு கிடக்குறீங்க, டக்குன்னு அப்படியே அத்துணையும் ஒரே சன நேரத்தில் விட்டு அந்த இயல்புக்கு வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறார். அந்த இயல்புக்குள்ளே நின்ற வேண்டியதானேங்கிறார்.
அந்த இயல்பிலேயே வாழ வேண்டியதானே அப்படிங்கிறார். இப்போ நமக்கு முடியவில்லை. நம்மிடம் கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நாம் எதில் ஊறி இருக்கிறோம் அப்படின்னா, மகரிஷியினுடைய தத்துவங்களில் நாம் ஓரளவுக்கு மூழ்கி இருக்கிறோம். நமக்கு என்ன சொல்லுவோம்னா, ஜஸ்ட்டு அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் ஒரு காரணத்தை சொல்லுவோம். அந்த காரணத்தை நம்ம தெளிவாக நம்ம சொல்லி 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 பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். நானே இப்போ அது மாதிரி சொல்லி 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 உங்களை எல்லாம் கெடுத்து வச்சுருக்கேன் தான் இப்போ எனக்கு தோணுது. என்ன அப்படிங்கிறோம்னா, ஜஸ்ட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுறதுக்கு இந்த கர்ம வினை எங்களை விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். கர்ம வினையை காரணமாக சொல்லுவோம். இந்த கர்ம வினை விட மாட்டேங்குது அப்படிங்க. கர்ம வினை ஏன் விட மாட்டேங்குது? கர்ம வினை என்ன பண்ணுது? இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இதை செஞ்சு சாப்பிடு, அப்புறம் போகலாம். இப்போ இன்னைக்கு சாப்பிடுப்பா, நாளையிலேருந்து விட்டுறலாம், அடுத்த மாதத்துலேருந்து விட்டுறலாம், இப்படியெல்லாம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த கர்மவினையை காரணம் காட்டி நாம் தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்குவோம். என்னவா இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், இந்த கர்மவினை இதெல்லாம் கழிச்சிட்டு தானே நம்ம ஞானம் அடைய முடியும். ஆனாலும் கர்மவினை நம்மகிட்ட நிறையா இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் கழிக்கிறதுக்கு நேரம் வேணும்ல, நாள் வேணும்ல. அதனால் நான் உடனே அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு ஒரு மனம் சொல்லுது. எப்பா, நீ இந்த கர்மவினையெல்லாம் கழிச்சிட்டு வர்றேன், இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், இந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், இப்படி அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணுற? நீ எண்ணங்களால் சிலவற்றை கட்டமைப்பு செய்து கொண்டு என்ன பண்ணுற? நீ நீட்டித்து கொண்டு இருக்கிறாய் என்று இன்னொரு மனம் சொல்லுது. இப்போ இவருடைய தத்துவத்தை கேட்கும்போது இன்னொரு மனம் என்ன சொல்லுது? நீ இதை சாக்க வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற? சப்பக்கட்டு கட்டுறப்பா, அதை நீட்டிப்பதற்கு சப்பக்கட்டு கட்டுறப்பா அப்படின்னு சொல்லுது. சரி, அப்போ இப்போ இந்த கர்மவினையெல்லாம் கழிக்காமல் எப்படி அந்த இடத்த நம்ம அடைய முடியும்? அவர் என்ன சொல்கிறாரு? ஏப்பா, அதெல்லாம் அதை பற்றியே யோசிக்காத, அது எல்லாமே எண்ணங்களால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாலே, கட்டமைக்கப்பட்டது, தூக்கி விட்டுட்டு நீ பாட்டுக்கு இயல்பாரு அப்படிங்கிறார். விட்டுட்டு இரு அப்படிங்கிறார். இப்போது அப்படி விட்டுட்டு இருந்தோம்னா அந்த கர்மவினையெல்லாம் நம்மளை என்ன செஞ்சுக்கணும்? ஒன்றும் செய்யாது. இந்த இடத்தில் ஒன்றும் செய்யாது என்பது உண்மை. இதை வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கிறாரா? இப்போ இதை நான் இன்னைக்கு இவருடைய அந்த தத்துவத்தை பற்றி முரளி என்ற ஒரு ப்ரொஃபஸர் பேசினதை கேட்டுட்டு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை 2-3 முறை கேட்டுவிட்டேன். இப்போது இந்த இடத்தை மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாரா என்று நான் சிந்தித்து பார்த்தேன். மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எதை? யூஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி ஞானம் அடைய வேண்டும் என்று அவர் சொல்கிறாரோ அதை மகரிஷியும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மகரிஷியிடம் எந்த இடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு தெளிவு நமக்கு தெரியுது. அப்போ இப்போ அதை பொறுக்கி எடுத்து அதோட இணைக்கிறது தான் இப்போ இன்னைக்கு தத்துவமாக இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். அந்த பிராயச்சித்தம் மேல்பதிவு. இப்போ நம்மெல்லாம் மேல்பதிவுலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். மேல்பதிவுங்கிறதான் என்ன பண்ணுறது? ஞானத்தினுடைய அந்த நிலையை, இயல்பு நிலையை நம்ம என்ன பண்ணுறது? எக்ஸ்டெண்ட் பண்ணி அடையிறது. மெதுவாக மேல்பதிவு போட்டு 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 அதை அடையிறது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணிடும்? மேல்பதிவு என்ற புண்ணிய பதிவை போட்டு அதை அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இங்கிட்டு கர்மவினையிலும் மேல்பதிவு கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் என்ன இது? அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. 3வது ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அடியோடு அழித்தல் என்று சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். இந்த அடியோடு அழித்தல்ங்கிறதுக்கு ஒவ்வொரு பேராசிரியரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு விளக்கத்தை இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தேன். எப்படி சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால், அடியோடு அழித்தல் என்பது என்ன என்று சொன்னால், நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த கர்ம வினைகள் எல்லாம் பீட்டா வேவில் இருந்து தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். அது பீட்டா வேவில் இருக்கும்போது அது விளைவாக வரும். ஆனால் மனம் ஆல்ஃபா வேவ், தீட்டா வேவ் என்ற கீழ்நிலைக்கு வந்துவிட்டால்
அது விளைவாக வராது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஆல்ஃபா நிலையில் வந்து இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கர்ம வினைகள் நம்மளை ஒன்றும் செய்யாது. கர்ம வினை இருக்கும், ஆனால் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிரும்? அந்த நிலையிலேயே நாம் இருந்து விட்டால் முழுமையாக அது என்ன ஆயிரும்? அதான் முழுமையாக அழித்தல். அதிலிருந்து முழுமையாக டிட்டாச் ஆயிடும். ஆனால் என்ன பண்ணிடுறோம்? திரும்பவும் நம்ம வந்து பீட்டாவே உட்காந்தோம்னா திரும்ப வந்துடும். இப்படிங்கிற மாதிரி நாம் அதை சொல்லி கொண்டிருந்தோம். இப்போ இவர் சொல்கிற தத்துவத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அடியோடு அழித்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இது எதுக்குப்பா இந்த ஒரு பாதையில் போய் இப்படியெல்லாம் கடந்து 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 இத்தனை தத்துவத்தையும் போட்டு மண்டையில் ஏற்றி இப்படி போயிட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்னத்துக்கு வந்துரு? ஜஸ்ட் பி, இயல்பாக இரு அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டோம்னா அடியோடு அழித்தல். அப்போ இப்படி ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய வில் பவர் வேணும். அவருக்கு கிடைத்த வில் பவர். இப்போ இத்தனை மகான்களையும் அவர் என்ன பண்ணுறாரு? வேஸ்ட்டுன்னு சொல்கிறார். புத்தர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அடைந்தார். இயேசு அவ்வளவு கஷ்டப்பட்டார். ரமணர் அத்தனை கஷ்டப்பட்டார். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இப்போது ஜேகே அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? எல்லாமே வேஸ்ட்டுங்கிறார். அந்த பாதையே வேஸ்ட்டு அப்படிங்கிறார். ஜஸ்ட் அப்படி பண்ண முடியும், நொடிப்பொழுதில் அதை விட்டுவிட முடியும் அப்படிங்கிறார். அப்போ என்னென்னா, இவர் எந்த பாதையையும் என்ன பண்ணலை, அதை தொடுவதற்கே மனமில்லை. அந்த பாறைக்குள்ளாகவே செல்ல முயற்சி இல்லை. முயற்சியற்று இருக்கிறேன், ஜஸ்ட் அந்த இடத்துல முடியுதுன்றார். சரி, இப்போது அப்படி முடியும். ஆனால் திரும்பவும் நம்ம வந்துட மாட்டோமா? மீண்டும் இந்த வாழ்க்கைக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்துருக்கிறார்னா, டோட்டலாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருக்கிறார். அவர் கையில் எதுவுமே இல்லை. முதல்ல வசதியாக இருந்தவர் தான். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? தூக்கி எறிஞ்சிட்டார். கடைசியில் அவர் எப்படி நாளைக்கு வாழ போகிறோம் தெரியாது. ஒரு விலங்கினங்கள் போல அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு. நாளைக்கு நம்ம தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம்? உடலின் தேவை, அதுக்கு வேணும்ல, பொருள் வேணும்ல, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு? ஜஸ்ட்டு இந்த 6வது அறிவு படைத்த மனிதன் தான்ப்பா இதை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அலைகிறான். 5 விலங்கினங்களாம் ஜஸ்ட் தூக்கி போட்டுறதில்ல அப்படின்றாரு. அதே மாதிரி தூக்கி போட்டுறாரு. எங்கே தூக்கி போடுறாரு? இங்கேருந்து லண்டனில் போய் அங்கே தூக்கி போடுறாரு. தெருவில் இருக்காரு, தெருவில் போகிறாரு. ஆனால் அவருக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறோம்னா, யாரோ வந்து அவரை கூப்பிட்டு கொண்டு தங்க வைக்கிறாங்க, யாரோ கொண்டு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட 85 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. 85 வயசு வரைக்கும் நோய்க்கு மருந்து கூட சாப்பிடல, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழ்ந்திருக்கிறார். அவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் எப்படி வாழ்ந்திருக்கிறார்? எல்லாத்தையும் தூக்கி போட்டார். யாரோ கொடுக்குறாங்க. இவரது உடல் தேவை என்று சொன்னால் யாரோ கொடுக்குறாங்க. எப்படி நடந்தது? ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. அவ்வளவு பெரிய ஞானம்தான். அவர் ஒரு பெரிய ஒரு ஞானம் என்ற நிலையை அடைந்து விட்டால் தான் நாம் அதை உணர முடிகிறது. எப்படி கொடுக்க முடியுது? இவருடைய உடல் தேவை யாரோ ஒருவருடைய மனதில் அந்த அலை இயக்கமாக சென்று அவர் வந்து கொடுத்துட்றார். இவர் என்ன நினைக்கிறார்? ஜஸ்ட் பி, அப்படியே வாழுகிறார். அந்த மாதிரி இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய சிந்தனைகள் தான் நமக்கு தொல்லை என்று சொல்கிறார். நமது சிந்தனைகள் தான் தொல்லை. இப்போது நாம் மகர்ஷியின் தத்துவத்தை சிந்தித்து அதை விளக்கம் சொல்லி இப்போ இவ்வளவு காலமாக சிந்தித்து இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் எதை கேட்கும்போது அவர் நேரடியாக ஜெயகிருஷ்ணமூர்த்திகிட்ட, நீ என்னப்பா இப்படி காலம் முழுது பேசிக்கிட்டே இருக்கிற, தத்துவமாக பேசிக்கிட்டு இருக்கிற, பேசி நீ என்னத்தை செஞ்ச, எத்தனை பேரை ஞானமடைய செஞ்ச, நீ அடையில, ஒருத்தனையும் ஞானமடைய விடலை, பேசிக்கிட்டே இருக்கிற, அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவரை திட்டியிருக்கிறாரு. இப்பொழுது யூகி கிருஷ்ணமூர்த்தி இருந்திருந்தால் நன்மணியையும் அதே மாதிரி தான் திட்டி இருப்பார். ஏயா இப்படியே பேசி உனக்கு தொண்டையில் புண்ணு வந்ததான் என் மிச்சம், பேசி யாரையா ஞானம் அடைஞ்சா? ஒருத்தர் ஞானம் அடையலை. என்னத்தை பேசிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ சிந்தனை, இப்போ இந்த சிந்தனைகள் தான் நமக்கு தொல்லை என்று சொல்கிறார். அப்போ இது எல்லாம் வேண்டாமா என்று கேட்டால்,
இப்போ நாம் எடுத்திருக்கிறது ஒரு அதாவது இது ஒரு மெதுவாக அதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதை. நம்மளாம் இந்த பிறவியில் நம்ம ஞானமெல்லாம் அடைய முடியாதுன்னு நம்ம ஒரு முடிவில் தானே இருக்கிறோம். ஏதோ இப்படியே நம்ம இதில் நகர்ந்து நகர்ந்து சென்றோம்னா நம்ம தலைமுறையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஞானம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நாம் இதெல்லாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ திடீர்னு இவருடைய இணைப்பு நமக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி ஏன் நீ லேட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்காக இவருடைய இணைப்பு கிடைத்ததாக தெரிகிறது. இப்போது நாம் கூட இப்போது இந்த ஞானத்தின் பாதையில் நம்ம பயணிக்கும்போது எத்தனையோ பயிற்சிகள் செய்கிறோம். அதில் எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது. தவத்தில் கூட சில அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி அனுபவங்கள்? சில நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு 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 மிஸ்டிக்கான அனுபவங்கள் எல்லாம் கூட நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது இது எல்லாமே ஒரு யோகத்தின் மூலம் தியானத்தின் மூலம் இதையெல்லாம் கிடைக்கிறதே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மிஸ்டிக் அனுபவங்கள் என்று சொல்லுகிற அந்த அனுபவங்கள் கூட மாயை என்று சொல்லுகிறார். மாயை என்று சொல்லுகிறார். ஏன் அதை மாயை என்று சொல்லுகிறார்? இல்லை, அது நல்ல அனுபவம் தானே. ஆமாம், இன்னைக்கு நித்யானந்த தவத்தில் ஒரு என்னையே நான் இழந்து விட்டேன், நான் என் உடம்பே தெரியல, அப்படி ஒரு அனுபவம், ஆனந்தமான அனுபவம் அப்படி இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க தவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போது நீ அவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு, ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு, அந்த ஆனந்தத்திலேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு அதை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீ இருந்தது மாயை, அதனால தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு தவத்தில் எனக்கு அப்படி இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா மாயைங்கிறார். அதுவும் மாயை அவனுக்கு. ஏன்? அந்த அனுபவத்திலேயே நீ நிற்கவில்லையே. அந்த அனுபவத்துக்காக தானப்பா நீ பிறந்த. ஏன் நிற்கலை? அப்படி போயிட்டு வெளியே வந்துட்டில்ல. அப்படி போயிட்டு வெளியே நான் இப்படி ஒரு அனுபவத்தில் நான் தவம் பண்ணினானாக்கும், நண்பனி ஐயா தவம் பண்ணார்னா எனக்கு அப்படியே என்னை மறந்து அப்படி இருக்க முடியுதாக்கும் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு தவம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதை சொல்கிறதுக்காக நானும் தவம் நடத்தியிருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாரும் ஒரு மாயையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் அவருடைய கூற்றாக இருக்கிறது. அதுவும் மாயை அப்படின்னு சொல்கிறார். சிந்தித்து பார்த்தால் உண்மையாகத்தான் இருக்கிறது. ஏன் அவ விட்டுட்டு நம்ம திரும்பி விட்டோமோ? அப்போ எப்போயெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு நிலை கிடைத்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துட்டு போகிற மாட்டீங்களா? இப்போது இந்த இடம் ஒரு மயக்கம் மாயை என்று தான் அவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் கடைசியில்? இப்போது ஜேகே ஃப்ரீடம் ஃப்ரம் தி நோன் அப்படின்னு அவருடைய வாசகம் இருக்குமா. நாம் எதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதிலிருந்து விலகுவது அப்படிங்கிறது ஒரு அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? ஃப்ரீடம் ஃப்ரம் தி தாட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஃப்ரீடம் ஃப்ரம் த தாட், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த வார்த்தை இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எண்ணங்களிலிருந்து விலகுவது, எண்ணங்களிலிருந்து விலகுவது. கடைசியில் முழுசாக சுற்றி வளைச்சி எங்கே வர்றாரு பாருங்கள், எண்ணங்களிலிருந்து விலகுவது அப்படிங்கிறதான் சொல்கிறார். இப்போது சில பேர் என்ன கேட்டிருக்காங்க அவங்கள்ட்ட, இப்போ நல்ல தியானம் பண்ணோம்னா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது இல்லை, அப்போ இது ஒரு நல்ல அனுபவம் தானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாருன்னா, அது வேற ஒன்றும் இல்லைப்பா, அந்த மனம் சாந்தியாக இருக்குது, அமைதியாக இருக்குது, இது எல்லாமே ஒரு மாயை, எல்லாமே பொய் அப்படிங்கிறார். பொய்ங்கிறார். ஏன் அப்படிங்கிறோம்னா, அது நீ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி நிலையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு அப்படி தியானத்தில் வரும்போது என்ன பண்ணுது, இந்த மனம் என்ன பண்ணுது, அப்பா எங்கெங்கேயோ போய் என்னென்னத்தையோ பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறத விட்டுருக்கான்ப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஓடிட்டு ஒரு அலுப்பாக இருக்கிறதுக்காக உட்கார்றோம் இல்லையா. நடந்து
ஒரு இடத்துல மர நிழல்ல அங்கே ஒரு சேர் போட்டிருக்கேன், அப்பாடா அப்படின்னு நிழலில் வந்து உட்காரோம் இல்லையா, இதுதான்ப்பா அந்த மனசுக்கு நீ உனக்கு தியானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம். அப்புறம் திருப்பி ஓடும்பா அப்படிங்கிறார். நீ அது கிடைச்சிட்டே அதில் நிற்கிறியா? அப்போ அதுவும் கூட ஒரு சலிப்பில் கிடைத்த ஒரு மனதுக்கு கிடைத்த ஒரு ஓய்வு என்று சொல்கிறேன். ஆமாம், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி இருக்குதா தவம் பண்ணுறோமா, கொஞ்சம் அமைதி ஆகிட்டோமா, அப்புறம் திருப்பி டென்ஷன் ஆகிட்டோமா, உலக வாழ்க்கைக்கு போயிட்டோமா, திருப்பி தவம் பண்ணோமா, இதே ரொட்டீன் தான் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற. இது என்ன பாதை? அப்போ நம்மளை திட்டுற மாதிரி இருக்குது. இப்போது இது அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதை நோக்கி கர்மவினையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதோ அப்பப்போ தியானம் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் விட்டு கொஞ்சம் கர்மவினையை கழித்து ஏதோ நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே. அப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த உலக மக்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை விட பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஓடிக்கிட்டு இருக்கோம். கெட்டதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கோம்னு நினச்சிட்டு நம்பிட்டோம். ஆனால் இப்போ நல்லதை பார்க்கும்போது நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம், இன்னும் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாம் சரியான பாதையில் போய்கொண்டு இருப்பவர்களுக்கு தான் இப்போ இவருடைய அந்த புரிதல் சிந்திப்பதற்கு அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியுது. இதே இவருடைய சிந்தனை யாருக்கு தெரியாது, பெறுதல் என்று போய்கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கண்ணில் காட்டாது. அப்போ ஏன்னா அவங்க பெறுதலை நோக்கி வேறு பாதையில் போயிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்கல்ல, அப்போ அதை வேகப்படுத்துங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சதோ என்று தான் நான் அதை உணர்கிறேன். சரி, அப்போ இப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்போ நம்மலாம் தவம் பண்ணி இப்போ இந்த தத்துவத்தில் வாழும்போது இப்போல்லாம் நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்கறதெல்லாம் குறைச்சிட்டோம், பிறருக்கு துன்பம் போக்கும் செயலை செய்கிறோம், நம்ம இரண்டொழுக்க பண்பாட்டில் ஓரளவுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இப்போது அந்த சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநலமாக இரண்டொழுக்க பண்பாட்டில் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான்யா ஒரு பெரிய சுயநலம் அப்படிங்கிறார். அதுதான் அந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கே, அதுதான் செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது ஒரு சுயநலம் அப்படிங்கிறார். அப்போ அதில் என்ன பண்ணிடணும், நம்ம ஒரு அதாவது அந்த இடத்துல நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோம், நம்மளை நாமே காம்ப்ரமைஸ் படுத்திக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக மக்களை பார்த்து ஒவ்வொன்றிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படை தான் நமக்கு புரிகிறது. அதே போல் இன்னும் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நாம் என்ன செய்கிறோம், இப்படியெல்லாம் கர்மவினையெல்லாம் கழித்து ஒரு காலகட்டத்தில் இந்த கர்மவினையெல்லாம் நீங்கிய நிலையில், கர்மவினையெல்லாம் குறைஞ்ச இடத்தில் நம்ம கூட சொல்கிறது உண்டு. இப்போ பகவத்தையாவுடைய தத்துவத்தை பேசும்போது கூட அது இப்போ நமக்கு சாத்தியமில்லை, எப்பொழுது சாத்தியம் என்று நாம் சிந்தித்தோம். இந்த கர்மவினையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ரொம்ப தூக்கி போடுற அளவுக்கு ரொம்ப மினிமைஸுக்கு வந்துடுச்சுன்னா இவர் சொல்கிற மாதிரி டக்குன்னு தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்மள்கிட்ட நிறைய இருக்கிறதுனால அதை குறைச்சித்தான் நம்ம தூக்கி போட முடியும் அப்படின்னு நம்மளே நமக்குள்ளாக ஒரு எல்லையை கட்டிக்கொண்டு ஒரு இலக்கை வைத்து கொண்டோம். ஒரு இலக்கு, இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு அந்த நிலையை அடைவது என்று ஒரு இலக்கை வைத்து கொண்டோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு இலக்கு என்று சொன்னாலும் அது திணிக்கப்பட்ட சிந்தனை என்று சொல்கிறார். சமுதாயம் நமக்கு திணிக்கப்பட்ட சிந்தனை என்று சொல்கிறார். அப்போ நாமும் இந்த இலக்கை வைத்துக்கொண்டு பயணித்து கொண்டு இருப்பது கூட ஒரு திணிக்கப்பட்ட சிந்தனையாகத்தான் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். சரி, அப்போ இப்போ எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு சொன்னால், எப்படி வாழ்வது அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறேன். இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்போ நான் எப்படி தாங்க வாழ்கிறது அப்படின்னு ஒரு முடிவை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா.
அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட போய், இப்போ எப்படி எங்களை வாழ சொல்கிறீங்க? இப்போ நம்ம எப்படி வாழ்க்கை தத்துவம்னு மகரிஷி சொல்லியிருக்கார் இல்லையா, இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்னு. மகரிஷியெல்லாம் நம்மளை இந்த அஞ்ஞான பாதையிலிருந்து ஞானத்தின் பாதைக்கு கொண்டு வந்து விடுற வேலையை தான் அந்த மகரிஷி இந்த தத்துவத்தின் மூலமாக நமக்கு செஞ்சிருக்கிறாரு. இங்கே வந்த பிறகு, இந்த பாதைக்கு வந்த பிறகு நாம் என்ன பண்ணியிருக்கணும்? அதை நம்ம ஸ்பீடப் பண்ணியிருக்கணும். அதில் மகரிஷி எந்த கண்டிஷனும் போடல. அது உங்க ஒரு இஷ்டம்ப்பா அப்படின்ட்டாரு. நமக்கு அந்த ஸ்பீடப் பண்ணுறதுக்கு யாரும் உதவவில்லை. இப்போ இவருடைய தத்துவத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு இதை ஸ்பீடப் பண்ணணுங்கிற ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறது. இப்போ நம்ம யூஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நம்ம இன்றைக்கே ஆயிட போகிறது இல்லை. ஆனால் நமக்கு ஒரு வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று தான் தோன்றுகிறது. அப்போ எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வாழ்கிறது அப்படின்னு ஒரு தத்துவமே இல்லை அப்படிங்கிறார். என்ன சொல்கிறது? இயல்பாக வாழுங்கன்றார். முடிஞ்சு போச்சு. இயல்பாக வாழுங்கள். இயல்பாகங்கிற வார்த்தை கூட அது கூட நம்மளா போட்ட வார்த்தை தான் வச்சுங்களேன். அப்போ எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியே வாழு அப்படிங்கிற. எப்படி? இப்போ இதை பார்த்தா கடைசியில் என்ன வரும்னா, அந்த இடத்துல பி ப்ரெசன்ட்னு வந்துடும். அப்போ நிகழ்காலத்தில் இயல்பாக வாழுங்கள், அவ்வளோதான். என்ன நடக்குதோ அப்படி வாழ். ஆனால் ஒரு மனிதன் அப்படியே வாழ்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் பயங்கர தைரியசாலி. நாளைக்கு என்ன கிடைக்குமா கிடைக்காது அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. ஆனால் அவருக்கு 80 வயது வரைக்கும் எல்லாமே கிடைத்தது. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, அவர் யூஜி கிருஷ்ணமூர்த்தியே ஒருத்தருக்கு கிடைச்சி அவர் 80 வயசு வரைக்கும் இருந்ததுனால அவரை பற்றி நாம் புத்தகம் போடுறோம், அவரை பற்றி எழுதுகிறோம். அவர் எந்த சொற்பொழிவு எந்த பயிற்சி எதுவுமே நடத்தியது கிடையாது. யாராவது கேட்டால் பேசுவார், அவ்வளோதான். அதை கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் எதுக்கு இப்போ அவர் கேட்குறாரு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பதில் சொல்கிறது தேவையில்லாத தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே பேசுவது என்னுடைய உரிமை, நான் பேசுவேன், இதை நீ கேட்கணும்னு அவசியமே இல்லை, கேட்டால் கேட்காட்டி போயிட்டே இரு அப்படின்னு இது பண்ணிடுறாரு, தூக்கி போட்டுறாரு. அவ்வளோதான். நான் பேசுவேன், அவ்வளோதான். கேட்டால் நான் பேசுவேன், நான் பதில் சொல்லுவேன், ஆனால் நீ கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறது தான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். இந்த இடத்த அவருடைய உறுதி பாருங்கள். இந்த கேட்குறவங்களுக்காக அவர் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை. இப்போ நிறைய இடத்துல நம்ம கேட்கக்கூடிய மக்களுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம் பார்த்தீங்களா? இதில் தான் தத்துவம் தடமாறி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மகான்களுடைய தத்துவம் தடமாறி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, கேட்குறவங்களுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம் பாருங்கள், அங்கே தான் தடம் மாறி போய்கிட்டே இருக்கிறோம். அது அந்த தத்துவமே போயிடுது. இவர் அதில் தடம் மாறவே இல்லை. நான் சொல்கிறத சொல்லிகிட்டே இருப்பேன், நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்காட்டி போயிட்டே இரு, அவ்வளோதான். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சொல்கிறதோடு சரி அப்படின்ற. அப்போ அந்த அடிப்படையில் அதாவது அப்படி ஒன்று எதுவுமே இல்லை, நீ வாடி இயல்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாணம்னு ஒன்று இருக்குது, அதை தேடி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது இல்லாததை தேடுகிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா அது இல்லையா? இப்போ ஒரு கேள்வி வருதா? இல்லாததை தேடுகிறீர்கள், அவருடைய வார்த்தை. இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, அப்போ ஞானம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அவர் இல்லைன்னு சொல்கிறாரு, அது இல்லையா இருக்கா? இருக்கு என்று சொன்னால் இருக்கு, இல்லை என்று சொன்னால் இல்லை. இப்படி தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ என்னென்னா, இல்லாததை தேடுகிறீர்கள் அந்த வார்த்தையில் பாருங்கள். அதில் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ ஒன்றை தேடுகிறாய் என்று சொன்னால் அது இல்லை, அங்கே இல்லை. அப்போ அது இருக்கா இல்லையான்னு கேட்டால், நீ தேடினால் அது இல்லை, நீ தேடவில்லை என்று சொன்னால் அது இருக்கிறது. இதுதான் எனக்கு ஆன்சராக தெரியுது இல்லை. அப்போ இல்லாததை தேடுகிறீர்கள் என்று, அப்போ நம்மளாம் தேடுகிற மக்களாக தானே இருக்கிறோம். நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே இல்லை.
அப்போ நீங்கள் அடைய முடியாது, அடைய முடியாது. அப்போ என்ன சொல்கிறாரு? அப்போ தேடவில்லை, தேடுவதை நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் அங்கே இருக்கிறது. இதுதாங்க புத்தர்கிட்டையும் நடந்தது. இப்போ புத்தர் அவ்வளவு காலம் முயற்சி பண்ணி இத்தனை பாதையில் போனார், அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? புத்தரே கடைசியில் போதி மரத்தடியில் இவ்வளோ நாளாக நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு அவரே முடிவெடுத்தார். முடிவெடுத்தார். என்ன சொன்னார்? இவ்வளவு காலமாக தேடி 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 அந்த ஞானம் என்பதை நான் எனக்கு அது அனுபவமாக வரவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த போதி மரத்தடியில் என்ன சொல்லிட்டு உட்கார்றாரு அப்படின்னா, நான் இந்த கணத்திலிருந்து தேடுவதை நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. அவர் கிடைச்சிச்சு ஞானம். புத்தர் இவ்வளவு காலம் சுற்றி அடித்து காடு மேடு எல்லாம் சுற்றி அடைச்சி வந்து அந்த போதி மரத்தடியில் சொன்ன அந்த வார்த்தையை இவர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி இயல்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இவர் புத்தரை விட பெரிய ஞானின்னு தான் நான் பார்க்குறேன். அதானே? அப்போ நீங்கள் அப்போ இல்லாததை தேடுகிறீர்கள். அப்போ தேடுனா அங்கே இல்லை. நான் இப்போ நான் இந்த வார்த்தையை பார்த்து சொல்லணும். தேடினால் கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லலை. தேடினால் கிடைக்காது அப்படின்னு சொல்லலை. தேடுகிற போது அங்கே இல்லை. தேடுறதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே இருக்கு. எங்கே இருக்கு? எப்பா, நீ தேடுகிறவனே அதுவாகத்தானே இருக்கிறாய். இப்போ வாங்க, இப்போ எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம தத்துவத்துக்கு வாங்க. நம்ம தத்துவமும் தெளிவாக தான் நம்ம பேசிட்டு வர்றோம், தெளிவாக தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு தைரியம் இல்லை, அவ்வளோதான். அப்போ என்னாச்சு? இப்போது தேடுவதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தேடுகிறவனே அதுவாக ஆகிறான். இப்போ நானியார் தத்துவம் இங்கே வந்துடுது. நம்மளாம் நானியார் தத்துவத்தை படித்து ஒப்பிக்கக்கூடிய ஆசிரியராகத்தான் இருக்கிறோமே தவிர அந்த நானாக மாறக்கூடிய நிலையில் இல்லை. அப்போ நானே அதுவாக இருக்கும்போது நான் எங்கே போய் தேடுறது? ஜீசஸனுடைய வார்த்தையை இங்கே பொருத்தி பார்க்கலாம். டோன்ட் சீக் பட் சி. அப்போ தேடுதல் நிறுத்து, பார் என்று தானே சொல்கிறார். இட் இஸ் விட்டின் யூ ஆஸ் யூன்னு அவர் சொல்கிறது கரெக்ட் தானே? அப்போ இப்போ நம்ம இந்த ஆன்மீகம் என்ற ஒரு ஞானத்தை நோக்கிய பாதையில் ஒரு பயணம், பயிற்சி என்று நாம் சொல்லிக்கொண்டு இருக்கோமே, இது கூட எக்ஸ்டென்ஷன் தான், தள்ளி போடுதலுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு வகையில் பார்த்தோம்னா இந்த பெறுதல் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஞானிகள் ஒரு கூட்டம் இருக்கே, அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது, கர்மவினையை கூட்டிக் கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கே சமுதாயத்தில், அதை பார்க்கும் பொழுது நம்ம பரவாயில்ல. இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போது கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட்டு, பரவாயில்ல, திருப்தி அடைஞ்சிட்டோம். என்ன அது 65 மார்க்? ஏன்னு கேட்டால் கிளாஸில் மற்றவங்களாம் 65க்கு கீழே தான். எல்லா பேரும் கீழே இருக்கிறதுனால நம்ம 65 வாங்கினோன்னே அடைங்க சூப்பர் அப்படின்னா, எப்பா இன்னும் 35 மார்க் நீ எழுதலையே, இன்னும் 100 மார்க்குக்கு இன்னும் 35 மார்க் பாக்கி இருக்கே. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நான் 65, நம்ம எல்லா பேரிலும் நம்ம கீழே தானே இருக்கேன், எல்லா பேரும் ஃபெயிலு, நான் மட்டும் தானே பாஸு அப்படின்னு ஒரு திருப்தியில் போயிட்டுருக்குறோம். சரி, அப்போ இந்த அடிப்படையில் அவர் கடைசி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அந்த நதியினுடைய ஓட்டம் எப்படி ஓடுகிறதோ அதுபோல் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்க வேண்டியிருக்கு? இந்த செகண்டே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண விட்டுட்டு போக வேண்டியிருக்கு. ஆனால் அது இப்போ சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது இப்போ அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். ரைட்டு, எடுப்போம். இப்போது நம்மளால் அது முடியாது, யாரும் அப்படி முடிவை எடுக்க வேண்டாம். இப்போது அப்புறம் எதுக்கு சார் இன்றைக்கி இவருடைய தத்துவத்தை எடுத்து பேசுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது வேகத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் இதை பேசுகிறேன். இறுதியாக ஒன்றை சொல்லி நம்ம முடிப்போம். இப்போ பாருங்கள், இவர் ஃபிலாசபி படித்து கொண்டு இருக்கும்போது அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட ஏகப்பட்ட கேள்விக்கணை தொடுக்கிறார். எல்லா தத்துவங்களையும், எல்லா அந்த ஞானத்தின் பாதையில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவ ஃபிலாசபிஸ் ஃபுல்லாக அவர் வேஸ்ட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரொஃபஸர்கிட்டே வந்து கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்டு அவரால் பதில் சொல்ல முடியல. அப்போ அவங்க ப்ரொஃபஸர் என்ன செய்கிறாரு,
நீ உனக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, உனக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நீ திருவண்ணாமலையில் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி ரமண மகரிஷிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ இவர் ரமண மகரிஷியை வந்து சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவரிடம் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார், இந்த இதுக்கான பாதைகள் எல்லாமே வேஸ்ட்டு, இது எதுவுமே பயனாகாது அப்படி இப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். ரமண மகரிஷி பதிலே சொல்லலை. அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார், பதில் சொல்ல மாட்டார். அவர் எப்பயுமே அதிகமாக பேச மாட்டார், பதிலே சொல்லலை. கடைசியில் இவர் என்ன சொல்கிறாரு, இப்போது இந்த ஞானத்துக்கான பாதை தானே அத்தனையும் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, சரி சாமி ஞானம்னு ஒன்று இருக்கா, ஞானம்னு ஒன்றே இல்லை அப்படிங்கிறார். ஞானம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கடைசியாக கேள்வி கேட்குறார். அப்போ ரமண மகரிஷி அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு, ஞானம் என்ற ஒன்று இருக்குதப்பான்ட்டார். இது வரைக்கும் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் அது பதிலே சொல்லலை, ஞானம்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டார். அப்போ இவர் என்ன கேட்குறாரு, அப்படியா, அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்குறார். யார்? யூஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்குறார், அதை எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். ரமண மகரிஷி அற்புதமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அந்த பதில் யூஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன ஒரு புரிதலை கொடுத்தது அப்படிங்கிற அதுக்கும் இப்போ நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் வேதாத்திரி மகரிஷி தத்துவத்தை ஒரு புதிதான ஒரு கோணத்தில் நாம் இதுவரை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோமே, இது ரெண்டும் அப்படியே பொருந்தி வருகிறது. அதனால தான் இன்றைக்கி இவருடைய தத்துவத்தை நான் எடுத்து பேசணும்னே வந்தேன். அந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்கிறாரு, இப்போது அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்க முடியுமா யூஜிக்கு, இந்த இடம் நல்லா கவனிங்க, இதை கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். ரமண மகரிஷி என்ன சொல்லிட்டார்னா, அதை என்னால் கொடுக்க முடியும், உன்னால் பெற முடியுமா என்று கேள்வி கேட்டுவிட்டார். நான் கொடுக்க தயார்ப்பா, நீ அதை பெற்றுக்கொள்ள தயாரா, உன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறார். இவர் அதுக்கு பதிலை சொல்ல முடியல. அப்படியே யோசிச்சு பார்க்குறார். அவர் கொடுக்க தயார், ஆனால் இவர் வாங்க தயாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இவர் மனசு என்ன சொல்கிறது, வாங்கிறதுக்கு தயாராக இது வாங்க முடியாதுன்னு இவருக்கு தோணுது, வாங்க முடியாதுன்னு தோணுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்க முடியும், நீ வாங்க முடியுமான்னு கேட்குறாரு. இவருக்கு உறுதியாக மனம் சொல்லுகிறது, வாங்க முடியாது என்று உறுதியாக சொல்லுகிறது. இறுதியில் அவர் என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்று சொன்னார், சாமிஜி இதை நான் பெற முடியாது, நீங்கள் கொடுக்கறதுக்கு தயார்னு சொல்லிட்டீங்க, அதை நான் வாங்குவதற்கு முடியாது, நான் பெற முடியாது. நான் பெற முடியாது என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் பெற முடியாது என்று சொன்னால் அதை நீங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். இப்போ பாருங்கள், ரமண மகரிஷி ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நிறைய பேர் நன்மணி சார் வந்து ஞானத்தை கொடுக்கவும் முடியாது பெறவும் முடியாதுன்னு சொல்கிறாரு, ரமண மகரிஷியே யூஜி கிருஷ்ணமூர்த்திகிட்ட நான் கொடுக்க தயார், நீ பெற தயாரா என்று என்ன பண்ணுற, ரமண மகரிஷி ஞானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதை கொடுக்க முடியும், நான் இப்போ கொடுக்குறேன் பாரு, 4 பேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு கொடுக்குற வேலையை பார்த்துருவாங்க. இந்த இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இந்த வார்த்தையை அப்படி புரிந்து, ரமண மகரிஷியை எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னார்னா, நான் கொடுக்கிறேன் நீ பெற முடியுமான்னு கேட்டது, நான் கொடுக்க முடியும்னு சொன்னதுக்கு இப்போ பெற முடியாதுங்கிற ஒரு ஆன்சர் அவருக்கு வரும் பொழுது அவர் இதைத்தான் எதிர்பார்க்குறாரு. என்ன பெற முடியாது என்று சொன்னால் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ என்ன, அப்போ ரமண மகரிஷி இப்போ புரிஞ்சுக்கிட்டியா, அப்போ ஞானம் என்ற ஒன்று இருக்கிறதா? அதுக்கப்புறம் டிஸ்கஷனே இல்லை, எந்திரிச்சு போன்றாரு, எந்திரிச்சு போயிட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் டிஸ்கஷன். இதுக்குள்ளே எவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அப்போ அவர் வந்து கொடுக்குறேன்னு சொன்னதும் இல்லை, ஜஸ்ட் பி. அப்போ ஞானம் என்பது என்ன, இது கொடுக்கக்கூடியதல்ல, பெறக்கூடியதும் அல்ல. அப்போ இது புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் கொடுக்கிறேன் என்று ரமண மகரிஷி சொன்னாரே தவிர, அவர் நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. இதை இவருக்கு புரிய வைப்பதற்காக சொன்ன வார்த்தை என்று
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் எடுத்துக்கொண்டு ஆதாயமாக யாராவது பயணித்தார்கள் என்று சொன்னால் அதற்கு நான் பொறுப்பல்ல. என்னுடைய புரிதல் இதுதான். அவர் தெளிவாக யூஜி கிருஷ்ணமூர்த்தி புரிந்து கொண்டார். இதை நான் பெற முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்க முடியாது. சரி, இப்போ வாங்க. இப்போ நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன என்று சொன்னால், இப்போது ஆனந்தம், அமைதி, அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, இந்த உணர்வுகள் எல்லாம் இயல்பாக நம்முள் இருக்கக்கூடியது என்று நாம் சொல்லியிருக்கோம். இதை போய் வெளியில் தேடாதீங்க அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சொல்லும்போது இதெல்லாம் நம்மிடம் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? எல்லோரிடமும் இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன ப்ரூஃபு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சாமியம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். இது வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்திருக்கோம்? எதை யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாதோ, எதை யாரிடமிருந்து யாரும் பெற முடியாதோ, அது அனைவரிடமும் இயல்பாக இருக்கிறது. அப்போ இதுக்கு தான் நம்ம சொல்லியிருப்போம், இன்பத்தை கொடுக்க முடியுமா, பெற முடியுமான்னு இட்லி கதையெல்லாம் பேசியிருப்போம். ரொம்ப காலமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது அப்படின்னா அது அங்கே எல்லோரிடமும் இருக்கக்கூடியது என்ற நம்ம சாதாரணமாக இன்பத்துக்கும் அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் அன்புக்கும் ஆனந்தத்துக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போது ரமண மகரிஷி பெரிய அந்த ஞானம் என்பதற்கு அதை பேசியிருக்கிறார். அப்போ இந்த அடிப்படையில் இப்போது நாம் இது எதையுமே கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது, அத்தனையும் நமக்குள்ளாக இயல்பாக இருக்கிறதே. இப்போ நம்ம என்ன புரிகிறோம்? இப்போ இந்த இயல்பாக இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தானே வாழ்க்கையில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நம்மிடம் இருக்கிறதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளே வெளியில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நம்ம பேசிக்கிட்டு நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இது என்ன? அப்போ எங்கே இல்லை? அப்போ நம்மிடம் தான் அத்தனையும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு இப்போ யூஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறார்? எல்லாமே இங்கே இருக்கும்போது எதுக்கே தேடுகிற பாதையே தேவையில்லை, ஜஸ்ட் பி. அப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் அனுபவமாக்கி கொள்ளலாம். அதுதான் ஞானம். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? அப்பப்போ நம்ம அப்படியே இன்பம், அன்பு, அமைதி இது எல்லாத்தையும் அப்படி போயிட்டு நம்ம திரும்பி வந்துடுறோம். தொட்டுட்டு திரும்பி வந்துடுறோம். ஏன்னா நமக்கு இதான பழக்கம். எப்படி துரியாதீதம் தான் நடத்துகிறோம். இப்போ துரியாதீதம் நடத்துகிறோமே, உண்மையான துரியாதீதம் யாராவது நடத்திருக்கீங்களா? சிவகலத்துக்கு போன பிறகு அப்படியே விட்டுற வேண்டியதானே? தவத்தை நிறைவு செய்து கொண்டு வந்து திருப்பி சக்திகளும் சூரியன் சந்திரன் அப்படியே திருப்பி கொண்டு வந்து நம்ம போயிட்டு திரும்பி வந்து பழகிருக்கோம்ல. அப்போ என்ன பண்ணுறோம்? போகிறோம் திரும்பி வந்துடுறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அந்த நிலையை அப்படியே உணர்ந்து அப்படியே வாழ்ந்து விட்டார். அவர் கடைசி வரைக்கும் உடலில் எந்த நோயும் இல்லை. யாராவது கொடுத்தா சாப்பிட்றாரு, யாராவது தங்க சொல்கிற இடத்துல தங்குறாரு, தெருவில் படுத்து கிடக்கிறாரு, எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார். எந்த நோயும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவர் இருந்துட்டு போயிருக்கிறார். இப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தி இவ்வளவு தத்துவம் பேசியிருக்கிறாரு. ஆனால் கடைசியில் அவர் எந்த ஞானம் என்ற நிலையை எந்த அளவுக்கு உணர்ந்தார், அதை விட அற்புதமாக யூஜி கிருஷ்ணமூர்த்தி உணர்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனால் அவருடைய பாதை டக்குன்னு கிடைச்சிருச்சு. இப்போ கூட நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிக்குவோம் கடைசியில். இப்போ எல்லா பேருக்கும் இந்த கடைசியாக இப்போ நண்பன் சார் என்ன முடிக்க போகிறார்? ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிக்குவோம். என்ன காம்ப்ரமைஸ் ஆகிக்குவோம்? அவர் டக்குன்னு எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு இருக்க முடியுது. என்னென்னா இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, நாம் இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம். நாம் இப்படியே இந்த பாதையில் போனோம்னா நம்மளுடைய தலைமுறையில் யாராவது ஒருத்தர் அந்த நிலை அடைவார்கள் என்று சொன்னோம்ல. அதுபோல் யூஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய முன்னோர்கள் அதெல்லாத்தையும் குறைச்சி அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. டக்குன்னு இவரை விட்டுட்டு அந்த நிலையை அடைந்து விட்டார். அதனால் அவருக்கு ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நம்மளை என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம இப்போ தான் கூட தொடங்கியிருக்கிறோம், ரைட்டு. அப்போ நம்மளும் ஒரு காலத்தில் நம்ம தலைமுறையில் ஏதாவது ஒரு யூஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒருவர் மாதிரி ஒரு உருவாவார் என்று ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி இன்றைக்கி தத்துவத்தை முடிச்சுக்குவோம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பேசிய தத்துவம் இன்றைக்கி உடனே யூஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நம்ம ஆக முடியவில்லை என்று சொன்னாலும் நாம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தத்துவங்கள் சரியாக இருக்கிறது என்கிறதை இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா வேகத்தை அதிகப்படுத்தலாம்.
இதுதான் இன்னைக்கு மெசேஜாக நான் சொல்லணும்னு நினைச்சது. அந்த இடத்துல இந்த ரமண மகரிஷிகிட்ட அந்த அவருடைய அந்த உரையாடல், நான் கொடுக்க தயார், நீ பெற தயாரா என்பதில், என்னால் பெற முடியாது, என்னால் பெற முடியாது என்று சொன்னால் உங்களால் கொடுக்க முடியாது. இந்த இடம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இவ்வளவு நாளாக இந்த இடத்த நான் கேள்விப்பட்டேன். இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கேள்விப்பட்டேன். ஆனால் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாதுங்கிறத நம்ம பல ஆண்டுகளாக நாம் இதை சொல்லிக்கொண்டே வருகிறோம். வேதாத்திரிய தத்துவத்தில் சொல்லிக்கொண்டு வருகிறோம். ஆனால் வேதாத்திரி மகரிஷி இருக்கும்போது இந்த வார்த்தைகள் நாம் பயன்படுத்தவில்லை. மகரிஷி அவர்கள் சமாதி நிலைக்கு பின் நமக்கு அவர்கள் உணர்த்திய அந்த வார்த்தையாகத்தான் இருக்கிறது. அது இப்பொழுது இதோடு பொருந்தி வரும் பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை. இது நமக்கு ஒரு நம்மளுடைய பாதை சரியான புரிதலில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த தத்துவம் நமக்கு உதவியாக இருக்கிறது. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இதிலிருந்து விலகாமல் இருப்போம். பெறுதல் என்ற நிலைக்கு சென்று விடாமல் இந்த விடுதல் என்பதை வேகப்படுத்துவோம், வேகத்தை அதிகப்படுத்துவோம், கொஞ்சம் ஆக்சிலேட்டரை ஓங்கி அமுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.